கள்ளக்குறிச்சியில் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அரவிந்தன் வழங்கிட கேட்கலாம். அரவிந்தன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணுங்க. பெஞ்சல் புயல் காரணமாக காலை முதலே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளும் விட்டு மழை பெய்ததால மாலை தொடங்கிய மழை விடாமல் ஒரு 3 மணி நேரம் பெய்தது. தற்போது புயல் கரை கடந்த நிலையில கள்ளக்குறிச்சி மற்றும் சின்னசேலம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பகுதியில் பாத்தீங்கன்னா பலத்த மழை காற்றுடன் கூடிய வெளுத்து வாங்கி வருகிறது. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சில கார்கள் வாகனங்கள் எதிரே வரும் வாகனங்கள் செல்ல முடியாமல் சாலையோரம் நிறுத்தப்படுகிறது. எதிரே ஒரு சில வாகனங்கள் சென்றாலும் கண்முன் தெரிய அளவுக்கு மழை வெளுத்து வாங்குகிறது. சாலைகள் ஆங்காங்கே மழை நீர் பெருக்கிறது. கிராம பகுதியில் ஆங்காங்கே விவசாய நிலங்களும் தண்ணீர் நிற்கக்கூடிய சூழல் வந்திருக்கிறது. கோமி அணை மற்றும் மணிமுக்கு அணைக்கு தண்ணீர்கள் வந்து கொண்டிருக்கிறது. தற்போது இரவு நேரம் அந்த புயலை கரையை கடந்துள்ள நிலையில கனமழை வெளுத்து வாங்கும் காற்றுடன் காட்சி தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம் கள்ளக்குறிச்சி பகுதியில். விவரங்களுக்கு நன்றி அரவிந்தன். கடலூர் மாவட்டம் பிச்சாவரம் சுற்றுலா மையத்தில் மழை குறைந்து காணப்பட்டாலும் பலத்த காற்று வீசி வருகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது பற்றிய கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கண்ணதாசன். வங்கக்கடலில் ஏற்பட்ட பெஞ்சல் புயல் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. குறிப்பாக கடலூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் விட்டு மழையானது பெய்து வருகிறது. ஆக மொத்தம் பார்த்தோமானால் காலையிலிருந்து கடலூர் மாவட்டத்தில் முழுமையாக மழை என்பது இல்லை என்றாலும் கூட தரைக்காற்று என்பது கடலோர பகுதிகளில் வீசி வந்த நிலையில் இன்று மாலை 5:30 மணிக்கு மேல் இந்த பெஞ்சல் புயல் என்பது கரையை கடந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் தான் பார்த்தோமானால் நம்ம இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா சிதம்பரம் அருகே உள்ள பிச்சாவரம் சுற்றுலா மைய பகுதியில் நம்ம இருக்கிறோம். தற்போது இந்த பகுதியில் மழை என்பது விட்டு பெய்தாலும் கூட காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படுகிறது. சிதம்பரம் நகர பகுதிகளில் மாலை 5 மணி முதலேயே அதிக கனமழை பெய்ததாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்த நிலையில் இந்த பகுதியிலும் மழை பெய்திருக்கிறது. ஆனால் தற்போது மழை என்பது விட்டு குறைவான நிலையில் காணப்படுகிறது. ஆனால் காற்றின் சீற்றம் என்பது அதிகளவு காணப்படுகிறது. எப்படி இருந்தாலும் கூட புயல் அதிவேகமாக கரையை கடக்கும் என்பதால் இந்த பகுதி மீனவ மக்கள் மற்றும் சுற்றுலா மையத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் ஒரு அச்ச நிலையோடு இருப்பதாகவே நாம் கூற வேண்டும். நம்ம பார்க்கக்கூடிய காட்சியை கூட நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா காற்றின் வேகம் என்பது சற்று குறையாமல் அதிவேகமாக வீசி வருகிறது. குறிப்பாக 30 முதல் 40 மீட்டர் வரை அந்த காற்றின் வேகம் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னாக்க அதாவது நம்ம கிள்ளை பிச்சாவரம் மீனவ கிராம பகுதியில் சுமார் 5:30 6 மணியிலிருந்தே பொதுமக்கள் வெளியே வருவதை தவிர்த்து பாதுகாப்பான முறையில் வீட்டில் முடங்கியுள்ளனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கண்ணதாசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.